ஹாய் டியர்ஸ், இன்னைக்கான அழகே அழகு சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அழகுமதி வீட்டோட திண்ணையில் தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போது அங்கே மலர் வராங்க. மதி, என்ன இங்கே தனியாக உட்காந்துருக்க? காலையிலேருந்து எல்லோரும் உன்னை படுத்தி எடுத்துட்டாங்கல்ல, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டியே அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள், எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, நீங்கள் தானே, நீங்களும் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு மலர் கேட்கவும், நான் தப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சுரேஷை நீ வெறுக்காத மதி. அவன் தங்கராஜனை கூட சேர்கிற வரைக்கும் ரொம்ப தங்கமான பையனாக தான் இருந்தான். ஆனால் அந்த ஆள் இவனை தன் லாபத்துக்காக கூடவே வச்சுக்கிட்டாரு. தங்கராஜை மட்டும் இவன் வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணால் நீ பழைய சுரேஷை கண்டிப்பாக பார்ப்ப. அவன் எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப பாசமாக நல்ல விதமாக நடந்துப்பான். அதே மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்டே நடந்துப்பான் மதி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. இதை கேட்குற அழகுமதி ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. ஆனால் அவளோட பிடிவாதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் அழகுமதியோட கரியரில் ஒரு பெரிய கேள்விக்குறி. கல்யாணம் முடிஞ்ச கையோட வேலைக்கு கிளம்புறது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க அத்தைக்கிட்ட காலேஜ் போகணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அத்தை ஷாக் ஆகுறாங்க. என்னது, நாளைக்கு காலேஜ் போகணுமா? இப்போ தானே தாலி ஏறிச்சு, அதுக்குள்ளே என்ன வேலை வேண்டி கிடக்கு? வீட்டில் எவ்வளவோ சடங்கு இருக்குது. அதுக்கு மதி சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க, காலேஜ் போயே ஆகணும்னு. அதுக்கு அவங்க அத்தை சொல்கிறாங்க, இதை பற்றிலாம் என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? போய் உங்கள் மாமா கிட்ட பேசிப்பார், அவர் சரின்னு சொன்னாதான் நீ போக முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது மலர் ஆறுதலாக சொல்கிறாங்க, நீ எடுத்து சொல்லு, மாமா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. அவர் புரிஞ்சுக்கலனாலும் நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மாமா கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. எங்க மதி வேலைக்கு போகணுமா அப்படின்னு தன்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. என்னது, வேலைக்கு போகணுமா? இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே தாங்க நானும் கேட்டேன். ஆனால் அவள் தான் பிடிவாதமாக உங்ககிட்ட பேசணுன்னு வந்திருக்கா அப்படின்னு அவங்க அத்தை சொல்லவும் மதி பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமா, நான் வேலைக்கு போகணும். இப்போது பசங்களுக்கு எக்ஸாம் டைம். நான் லீவ் எடுத்தால் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. பிரின்சிபலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, உடனே வேலைக்கு போகணுமா? 2-3 நாள் லீவ் எடுத்துகிட்டு அப்புறம் போய் அந்த பாடத்தை எடு அப்படின்னு ராகவன் சொல்லவும், இல்லை, அப்படி அவசரமாக பாடம் எடுத்தால் பசங்களுக்கு புரியாது. அதுவும் இல்லாமல் கல்யாணம் அவசரமாக இருந்ததுனால நான் லீவ் எதுவும் சொல்லலை. இப்படி லீவ் சொல்லாமல் அதிக நாள் லீவ் எடுத்தால் வேலை போயிடும். என் வேலை ஒன்றும் பர்மனெண்ட் இல்லை. இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அழகுமதியோட சாமர்த்தியம் வெளிப்படுது. மாமா கிட்ட பேசி, நான் டெம்ப்ரரி ஸ்டாஃபாக இருக்கேன், இப்போ போகலைன்னா வேலை பர்மனெண்ட் ஆகாதுன்னு சொல்லி அவரோட சம்மதத்தையும் வாங்கிடுறாங்க. கடைசியில் அவரும் சம்மதம் சொல்லவும் அவர் ரொம்ப ஹாப்பியாகி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரிம்மா, வேலைக்கு போயிட்டு பத்திரமா வா அப்படின்னு பர்மிஷனை கொடுத்துறாரு. அதை கேட்டு சந்தோஷமாக அங்கேருந்து அழகுமதி போகிறாங்க. இதை கேட்டு அவங்க அத்தையும் அழகுமலரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னடா மாமா பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்த சீனில் இரவு நேரத்தில் சுரேஷும் அழகுமதியும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. சுரேஷ் சமாதானமாக பேச முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனோட ஈகோ தடுக்குது. இங்கே பாரு, நான் ஒன்றும் கெட்டவன் இல்லை மதி. அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் என் அப்பாவோட 60வது பிறந்தநாளுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய் இப்போ என்னோடய வேலையவே காலி பண்ணிட்ட. அதுக்கு மதி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் எனக்கு விளக்கம் கொடுக்காதீங்க சுரேஷ். விசேஷம்னா வேறு யாரையாவது உங்கள் வேலையை பார்க்க சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, எனக்கு இதில் ஆர்வம் இல்லை. சுரேஷுக்கு கோபம் தலைக்கேறுது. ஆனாலும் காரியம் ஆகிறதுக்காக அமைதியாக பேசுகிறாங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கோ மதி அப்படின்னு பேசும்போது, இப்போ என்ன, நீங்கள் பண்ண தப்புக்கு விளக்க தரீங்களா? மறுபடியும் சுரேஷ் பொறுமையாக பேச வரும்போது மதி குறுக்கிட்ட பேசுகிறாங்க. நான் என் வேலையை பார்த்தேன், நீங்கள் உங்கள் வேலை சரியாக இல்லை. இப்போது இங்கே காற்று வாங்க வந்த என்கிட்ட வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு அனலைஸ் பண்ணாதீங்க, எனக்கு அதில் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நினச்சி போயிடறாங்க. அப்போது சுரேஷ் மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு, இவன் திமிரை எப்படி அடக்காதுன்னே தெரில, இதில் அண்ணன் இவரை நல்ல பொண்ணுன்னு வேறு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கோவமாக செவுத்துலேயே தலையை முட்டிக்கிறாங்க. இந்த சீன் பார்க்க ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஃபைனலி அழகுமதி வேலைக்கு போக அனுமதி வாங்கிட்டான். ஆனால் சுரேஷ் கூட இருக்கிற இந்த மோதல் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. சுரேஷ் மாற போகிறானா, இல்லை அழகுமதிக்கும் இவனுக்கும் இடையில இருக்கிற விரிசல் அதிகமாக போகுதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.